அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. 2024 தொடர்ந்தது, 2025 தொடங்குகிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். 2025-2024 இந்த காலகட்டத்தில் நற்புலரியோடு இணைந்து தொடர்ந்து நற்புலரில் பயணித்துக் கொண்டு இருக்கும் நபர். ஒவ்வொரு மாதத்தின் கீழ் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் தன்னுடைய பயிற்சியை மட்டும் வழங்காமல் ஒவ்வொரு நாளும் பங்கேற்று தனது அற்புதமான பின்னோட்டத்தையும் வழங்கி வரும் நபர். பெல் நிறுவனத்தில் பணிபுரிந்து பயிற்சித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர். தொடர்ந்து பயிற்சித்துறையில் பயிற்சிகளை வழங்கி வரும் நபர். புத்தக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இன்னும் பல நல்ல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை வீரசேகரன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அன்பான உங்கள் அறிமுகத்திற்கு அன்பான நன்றிகள் ஐயா. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். Let us all live in a LCL with CSR, keeping all the time in our heart and soul. LCL TSR. Before interacting, arguing or discussing these things little later, இன்றைய நாளை நம்ம சற்று எண்ணி பார்த்தா வியப்பான ஒன்று எனக்கு கிடைத்தது. சில நேரங்களில் அப்படி ஒரு வியப்பு அமைவதுண்டு. இன்றைய நற்புலரி நாள் நமக்கு 878 8 7 15 15 8 23, கூட்டுத்தொகை 5. தேதி 27/5/2025. கூட்டுத்தொகை 2 7 9 5 14 16 18 5 23 5. ஆக நம் நற்புலரி நாளும் தேதியினுடைய இன்றைய நாளுடைய கூட்டுத்தொகையும் 5ஆக ஒன்றாக இணைந்து அமைந்திருப்பது ஒரு மகிழ்வான செய்தி. இதே நாள்ல 1964 ஆண்டில் நமது பாரத பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதே நாளிலே மறைவெய்தினார். அவருக்கு அவரோட நினைவை போற்றி நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொலிவை தொடங்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் LCL அண்ட் CSR இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 26 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முதல்ல நமது அன்புகளுமே பவுண்டர் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்தப்ப, அதுவும் திரைப்படம்னு சொன்னப்ப எனக்கு எண்ணத்துல வந்ததை ஓப்பனா சொல்றேன். இந்த காலத்து திரைப்படம்லாம் என்ன மாதிரி இருக்கு, அந்த திரைப்பட பேரை வைக்கணுமா இதுல என்று எண்ண ஓட்டம் வந்தப்ப, அது முதல் நாளிலேயே ஒரு பெரிய சொல்யூஷன் அதுலயே தந்துட்டாரு. இது வெறும் பேர் குட் பேட் அக்லி இல்ல, GBU
காட் பிளஸ் யூ. இதை விட வேற என்ன வேணும்? இதுக்கு தெளிவு வந்து அந்த முதல் நாள்ல அந்த இதோடயே லிங்க் பண்ண அந்த ஜிபியூங்கிறதுலயே கிடைச்சிருச்சு. காட் பிளஸ் யூ. அத கொஞ்சம் அப்படியே நம்ம எடுத்தோம்னா இந்த 26 நாட்களையும் பேசினவங்கல எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தது. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது நேச்சரும் கூட. 26 பேரும் தொடாத ஒண்ணு புதுசா நம்மளால என்னத்தை தொட முடியும்? 26 பேரும் சொல்லாத நம்மளால என்னத்தை சொல்லிட முடியும்? ஐயோ என்று இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை தாண்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா, இது வரைக்கும் இந்த 26 நாளும் கூடாத ஒண்ண நம்ம தொட்டு இதை சொல்லிடுவோம், இதுதான் யாருக்குமே தெரியாது. இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இத ரெண்டையும் அப்படியே சைட் லைன் பண்ணிட்டு மிட் லைன்ல வந்தீங்கன்னா, இந்த 26 நாட்களும் நமது அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் வழங்கியதுல ஏதாவது ஒண்ணு அங்க இங்க தொட்டு ஒரு ஆட் பண்ணிட்டோம்னா போதும். That is what my ambition and the aim is to be. That is what my ambition. Now, let us discuss. யாராவது சொல்லுங்க, any idea about LCL life? Anything as you like. LCL life. சார் ஏதாவது எக்ஸ்பான்ஷன் மாதிரி கேக்குறீங்களா? எக்ஸ்பான்ஷன் மாதிரி உங்க ஐடியா இருந்தாலும் anything as you like. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. Expansion or anything idea. Love, care for living. Care for living. Super. Okay. Any other idea? Limited contented life. Contented life. Oh, fine sir. Any other? Still more is there. Love cures all life. Fine. இந்த LCL ரெண்டு Cக்கு மட்டும் we used to say there is a C in between B and D in alphabet. பர்த்னு வாழ்க்கையை தொடங்குறதுக்கும் டெத்னு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கும் இன் பிட்வீன் இந்த B and Dக்கு இடையில Cன்னு ஒரு சான்சஸ் சேனல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அப்படியே பர்த்தான் ரெண்டு மட்டும் இல்ல, நடுவுல வந்து சான்சஸ் வந்து இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. அது மாதிரி சொல்ற மாதிரிதான் இந்த சீல வந்து சார் சொன்ன மாதிரிதான் கண்டென்டட் லைஃப். அதுக்கு நேர இன்னொரு அதே சீக்கே சொல்லலாம் கம்ஃபர்டபுள் லைஃப், வசதியான வாழ்க்கை. நான் தான்டா என்ன உலகத்திலே இல்லாத வசதியோட நான் வாழணும், வசதியான வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு மற்றவங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் வாழ்றேன் பாரு. உலகத்திலேயே நான் தான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், வசதி. கண்டென்டட். இந்த கண்டென்டட் லைஃப் என்ன? நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியா இருக்கேன்ப்பா. நான் வந்து ஓலை குடிசையில கூட இருக்கலாம், அன்றாடம் காட்சியா கூட இருக்கலாம். பட் ஐ am very contented. I am living in a contented life. நான் வந்து நிறைவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது ரெண்டு எண்ட்லையோட நிறுத்திட முடியுமா? நான் கண்டென்டட் லைஃப்னு சொல்லிட்டு ஊழ குடிசையிலேயே கடைசி வரைக்கும் வாழணுமா? The world is giving so many opportunities to me. Every fool is counted as every poor man is counted as a fool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப poor man-ஆ இருக்கிறது தப்பானது, ஃபூலா இருக்கான், முட்டாளா இருக்காங்கிறதுக்காக இல்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக இல்ல, டு டெவலப், மோட்டிவேட் தம். ஏன்னா the opportunities are very high in the world. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம், ஒரு குப்பை தொட்டிலேயே 4 பேரோட எடுக்கிற மாதிரி இருக்கு. 4 பேரும் அந்த சின்ன குப்பை தொட்டில இருந்து அவர்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போக முடியுது. ஒரு கடற்கரையில போய் நின்னா இதுதான் எண்டுன்னா என்னை அப்படியே திருப்பி விட்டு நோ திஸ் இஸ் நாட் யுவர் எண்ட், திஸ் இஸ் யுவர் பிகினிங், கோ திஸ் டைம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
அப்ப இந்த கண்டெண்டர் லைஃபுக்கும் கம்ஃபர்டபுள் லைஃபுக்கும் இடையில சரி இப்ப நான் கண்டெண்டர் லைஃப் வாழணும்னு வந்துட்டேன் அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கிறத நான் மன நிம்மதியோடு எடுத்துட்டு போயிட்டு முயற்சியே பண்ணக்கூடாதா? ஐ சுட் நாட் ட்ரை ஃபார் எனிதிங். அதுதான் எய்மா. ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி இன்னைக்கு 1 கோடி நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு 1 கோடி. இங்க நம்ம நட்புணரியில உண்மையா அதைத்தான் நான் உணர்வோட சொல்லணும். ஊழியன்னு வந்தப்ப ஒண்ணு சொன்னாங்க, the money should not come from the crying. அங்க அவங்க வந்து பிறருடைய தண்ணீர்ல இருந்து வரக்கூடாது. அதுக்கு பதிலா எப்படி வரலாம்? உங்களுடைய உழைப்பினுடைய வேர்வையில் இருந்து வரலாம். இங்கதான் சொன்னாங்க, நம்ம நட்புணரியில தான் அதை சொன்னோம். நம்ம அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்க. இப்பதான் இந்த சிஎஸ்ஆர் கண்டென்ட் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப் எல்லாம் வந்துட்டோம். வாட் இஸ் த சிஎஸ்ஆர்? இந்த 1 கோடியை நான் சம்பாதிச்சுட்டு ஐ எம் கீப்பிங் ஆல் த ஹேண்ட் இன் மை ஹேண்ட். 1 கோடியும் நான் என்னோட திறமையால வந்ததுப்பா. யாருக்கு இது என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு திறமை இருந்து இன்னைக்கு 1 கோடி நான் சம்பாதிச்சுட்டேன். அப்படியே நான் கீப் அப் பண்றேன். இங்க பாரு, பெட்டியில போட்டு கூட்ட போறேன். இஸ் இட் ரைட்? அதுக்கு பதிலா ஒரு 1000 ரூபாயை எடுத்து யாரோ ஒரு இயலாதவங்களுக்கு 1000 ரூபாய் தான். 1 கோடி நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 1 கோடி வெறும் 1000 ரூபாய். இதை எடுத்து நான் வந்து ஷேர் பண்றேன் யாருக்கும். இங்கதான் இந்த சிஎஸ்ஆர்ங்கிறதுல வந்தது. சிஎஸ்ஆருக்கு நம்ம ஒரு டேர்ம் சொன்னோம். என்ன சொன்னோம்? கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. Now we have changed the concept by adding, it is not only the concept of corporate social responsibility. அவங்க ஒரு செட்டான அமௌண்ட் எடுத்து வச்சு அவங்க ஒரு சோசியல் செஞ்சு அதுதான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. We have to, as a citizen, every citizen, you have the responsibility to do some social work. That is CSR, citizen social responsibility. இப்ப ரெண்டும் வந்துடுச்சு நமக்கு. அப்படி கொடுக்கறப்ப இங்கதான் இது நான் ஒரு 1000 ரூபாய கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்றேன். இதே மாதிரி இன்னொருத்தரும் நீங்க ஷேர் பண்ணதானே சொன்னீங்க, பிறருக்கு கொடுக்கணும் தானேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நானும் அதைத்தான் செஞ்சேன்னு ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுங்க. அப்புறம் என்ன செஞ்சாரு? பஹல்காம் வந்து இப்ப அதுல நடந்த அந்த தீவிரவாதத்துக்கு அவர்கிட்ட இருந்த 50 துப்பாக்கியில 20 துப்பாக்கியை கொடுத்தேன்னு சொன்னார்னா, contributing to the society, the service to the society. அவ்வளவு ஒரே செயல் எவ்வளவு கேவலமாகவும் போயிடும், உயர்ந்தும் நிற்குங்கிறதுக்கு இதுதான். கிவிங்கிறது ஒண்ணுதான், a good policy. அப்ப இந்த குட் பேட் அக்லிங்கிறதுலயே அவர் இன்டர்பிரேஷன் should be very clear what is good. அது கிரேட்டுக்கு போகலாம். பேடுன்னு இருக்கிறதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல ஏறி வந்து, ஐயோ அது பேடுப்பா, நேற்று அது பேடா செஞ்சுட்டேன், பெட்டரா இன்னைக்கு இருக்கேன். யாரோ சொல்லுவாரு, அவன் முன்னாடி மாதிரி இல்லடா, கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதுடா, பெட்டரா இருக்கான்டா அவன், பெட்டர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மனுஷன் சொல்றாரு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன பெஸ்டா இருக்கான் பாரு அவன். அதே பி தான் அக்லி. அந்த மாதிரி மோசத்திலையும் மோசமா இருந்தவன், இது அவரா இருந்தவனை விட மோசத்திலையும் மோசமா இருந்தவன், அக்லியா இருந்தவன் இன்னைக்கு வந்து என்னதான் அல்டிமேட்டா மாறிட்டான்டா, அல்டிமேட்டா மாறிட்டான். இப்படி மாறுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. இதுதான் வாழ்க்கை. We have to change ourselves. இதுக்கு நம்ம இந்த 26 நாள்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு மற்றவர்களை எண்ணி பார்ப்போமே. சரித்திரத்தை கொடுத்திருக்காங்க, இலக்கியத்தை கொடுத்திருக்காங்க, இதிகாசங்கள், புராணங்கள். அது இல்லாம எளிமையா உணவுல இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம், நேற்று நம்ம தாத்தா காலத்துல என்ன, நேற்று பாட்டி நமக்கு என்னத்தை கையில வச்சு ஊட்டினாங்க, அது என்ன மாதிரி இருந்தது,
அதோட மட்டும் நிக்கல, அதே பாட்டி ஊட்டுறப்ப எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஊட்டல. நான் சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, பெரிய பையன், மருமகன் எல்லாருக்கும் கையில உண்டி கொடுத்தாங்கல்ல. அந்த உறவு, அந்த உறவுகள் இப்ப எங்கே? அதெல்லாம் விட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, மாடர்னிசம். சரி, எனக்கு மாடர்னே பிடிக்காது, டெக்னாலஜியும் பிடிக்காது. ஐ ஹவ் டு லிவ் இன் ஓல்டன் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல். அது சாத்தியம் இல்லை. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாது தவறில்ல, அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்வதும் தவறில்லை. அந்த மாற்றம் எந்த மாற்றமாக இருக்க வேண்டும்? சூழ்நிலைக்கு உலகத்தோடு ஒட்ட உலகம்னு நாம் மாறலாம், அது தப்பு இல்லை. ஆனா அது தவறான பாதையை காட்டுகின்ற மாற்றமா? இன்னைக்கு நம்ம டைப்ரைட்டிங் பண்ண முடியாம, எழுத முடியாம கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு, டைப்ரைட்டிங் இட் இஸ் வெரி ஈஸி, நாட் இன் நார்மல் ஸ்டைல், வித் கீபோர்ட் ஐ கேன் ரைட் எனிதிங். உடனே இமெயில் உடனே அனுப்பலாம். நான் லெட்டர் அவனை பிடிச்சி 4 தடவை அனுப்பி அவங்களுக்கு கிடைச்சிட்டான்னு இமெயில் அனுப்பிட்டு நெக்ஸ்ட் மினிட் நான் கால் பண்ணி வந்துச்சாங்க, நான் அந்த ஆன்சர் கொடுத்துருந்தேனே. இதெல்லாம் கிடைக்கின்ற அந்த இதற்கு வந்தோம். ஆனா அதோட அது நின்னுட்டா. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் ஒரு இதுல பேசினேன். ஓப்பன் ஏஐ என்ன சொல்றாருன்னா, தேங்க்ஸ் ப்ளீஸ் இதெல்லாம், இந்த பொலைட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாங்க சாட் ஜிபிடில. அதுல மின்சாரம் ரொம்ப எங்களுக்கு டாலர் கணக்குல, கோடி கணக்குல, டாலர் கணக்குல, பில்லியன் கணக்குல வேஸ்ட் ஆகுது. அது சொல்லாங்கன்னு இங்கேதான் இந்த டெக்னாலஜி வர்றப்ப எவ்வளவு தவறுகளையும் சேர்த்தே வர்றப்ப, அப்ப நம்மளுடைய பங்கு என்ன ஆயிடுது? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அதுல இருந்து அதை யூஸ் பண்ணிக்கவும் வேணும், ஆனா நல்லாவும் யூஸ் பண்ணணும். மாற்றமும் வேணும், ஏற்றம் தரும் மாற்றமாவும் இருக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. இங்க பேசின சில நண்பர்கள்லாம் வெறும் பர்டிகுலர் லைஃப் பத்தி பேசாம, அதுதான் எனக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அது எல்லை இல்லாத மகிழ்ச்சி. சோசியலை பத்தியும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தியும் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஹிட்லர் 60 லட்சம் பேரை கொன்னாங்க. ஒருத்தர் நம்ம மும்பையில ரயில்வேல ஒரு குழந்தை உழுகிற குழந்தைய தான் உயிரை பொருட்படுத்தாம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினாரா இல்லையா? யார் பெரியவர்? 60 லட்சத்தை கொண்டு அதிகாரம் இதோட ஏதோ அது காரணங்கள், ஈவன் ரைட் ரீசனா கூட இருக்கட்டும், அவரை பொறுத்தவரை ரைட் ரீசன், ஐ ஹாவ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணட்டும். ஆனா எது சிறந்ததாக இருக்கிறது? அப்படி சிறந்தவைகளை நாடி செல்ல முடியும். இப்போ ட்ரெயினர்ஸுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவம். சவுதியில இருக்கிறப்ப டோஸ்ட் மாஸ்டர்ல ஒரு பெரிய ஐக்கான் இருந்தார். அந்த ஐக்கான் அவருக்கு இன்டலெக்சுவல் டைப் ஆஃப் ஐக்கான். அவர் அவ்வளவு கேரள சகோதரர். எல்லாம் அவர்கிட்ட எனக்கு ஒண்ணு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன பண்ணுவாருன்னா, அவர் எப்பவும் பேசுறப்ப எல்லாரையும் உயர்த்தி பேசிட்டு தன்னை ரொம்ப தாழ்வா பேசிடுவார். ஏன்னா அவரோட ஹைட்டு என் ஹைட்டை விட, என் ஹைட்டுன்னே வச்சுங்க, என் ஹைட் லெவலுக்கு தான் உயரம். அதை சொல்லி ஒரு நாள் எனக்கு அழுகையே வந்துடுச்சு. தனியா அவரை பார்த்து, என்ன ஐயா இப்படி நீங்க செய்றீங்களேனப்போ ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னார். அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள செய்தியா இருந்தது. ஐயா, எங்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதில் there is a difference in this. நான் இந்த டோஸ்ட் மாஸ்டர் அமைப்பினுடைய கிளப்பினுடைய பிரசிடென்ட்னு போய் இன்னொரு கிளப்ல கலந்துக்கிறப்ப நான் என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணி கூட பேசக்கூடாது. நான் அங்க எந்த மரியாதையை கீப் பண்ணுமோ அதை கீப் பண்ணிட்டு சாதாரணதை சொல்லிட்டு நான் ஒடியாந்துடணும். ஆனா நம்ம உணர்வு ஃபேமிலி அந்த போரத்துல இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப அதுலயும் ஒண்ணு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு கெட்ட விஷயத்தையும் சொல்றேன்னா, கெட்ட விஷயம் செஞ்சது உங்களை நீங்க மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி நடந்ததுல நான் இப்படி தப்பா நடந்துட்டேன், அவரு இப்படி ரைட்டா நடந்தாருன்னு எதிரிய சொல்றப்ப அவர் ரைட்டா செஞ்சாருன்னு சொல்லுங்க, அதுதான் சரி. அதுக்கு பதிலா அதை கம்பாரிசன் பண்றப்ப நான் இந்த மாதிரி பெருசா நல்லா செஞ்சுட்டேன், அவனுக்கு ஒன்னும் தெரியல, அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள், உயர்த்தி கொள்ளல.
உங்களையே நீங்க தாழ்த்திக்கிட்டீங்க. அந்த மாதிரி நாம இது பேசிக் கான்செப்டா சொல்லுவாங்க. இப்ப மாடர்னிசத்துக்காக ஒரு நகைச்சுவைக்காக, ஏன்னா இது ரொம்ப சிவியரா போகுதுங்கிட்ட ஆயிடுச்சு. சமீபத்துல ஒண்ணு பார்த்தேன், நீங்களும் பார்த்திருக்கலாம். ஒரு திருமணத்துல மிக்சி ஒண்ணு இருந்தது, வச்சிருந்தாங்க சைட்ல. எனி ஐடியா அபவுட் திஸ் ஜோக்? இது நகைச்சுவைக்காக தான், பியூர்லி ஃபார் நகைச்சுவை ஜோக். எனி ஐடியா அபவுட் திஸ் மிக்சி ஏன் இருந்ததுன்னு எனிபடி? கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆயிடணும், அதாவது ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடணும் அப்படின்றது. Let us give our hands to him. Hands up. Okay. இணைந்து விடுவார்கள் மிக்சியில போட்டு. என்னன்னாலும் அந்த காம்பினேஷனுக்கு பேரு மிக்சர் இல்ல. மிக்சியில போடுறது, ஆனா அதுக்கு பேரு மிக்சர் இல்ல. மிக்சர்னா நம்ம ஒரு உப்பையும் ஒரு பருப்பையும் வச்சுட்டு கலந்து வச்சிருந்தோம்னா அது மிக்சர். ஏன்னா நான் இம்மீடியட்டா கையால ரெண்டு பக்கம் பருப்பையும் உப்பையும் தள்ளி விட்டுடலாம், அப்படியே பிரிச்சிடலாம். இது காம்பவுண்ட். அது தன் சக்தியை இழந்து எல்லோரும் ஒன்னா மாறிடும். நம்ம நட்புலரி அந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிறதுனால நானே தப்பு பண்ணிட்டான். யார் தப்பு பண்ண? நம்ம வீரசேரன் தானே. அவரு தெரியாம பண்ணிருக்காரு, எப்பவும் அவர் அது மாதிரி பண்ண மாட்டாரு. இந்த உணர்வுகளோடு நாம் பயணிப்பதால் இங்கதான் சொல்றேன், நம்ம இளைஞர்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இளைஞர்களுடைய 2017 உலகமே இந்த நம்ம இளைஞர்களை, விவேகானந்தர் கூறினார் இல்லையா, 100 பேரை கொடுங்க இளைஞர்களை. அவங்க எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு கடலை காமிச்சு இந்த கடலுடைய நீரை அருந்துங்கள் அப்படின்னா, கடலோட நீரையா எப்படி அருந்த முடியுமா அப்படியெல்லாம் கேட்காம உடனே போய் அருந்துவதற்கு ஒப்ப அவர்கள் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அது முடிகிறது ஏதோ இருக்கட்டும். அந்த அளவுக்கு உள்ள 100 பேர் இளைஞர்களை கொடுங்க, இந்த உலகத்தையே மாத்தி காட்டினாரு. அந்த 2017 இருந்த ஜல்லிக்கட்டு, நம்ம எல்லாரும் எங்களை மாதிரி வயசானவங்க என்ன சொல்லணுமா, எங்க காலத்துல இப்பெல்லாம் இளைஞர்கள் இதெல்லாம் இல்லாம தவிடுபொடியாக்கி உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி, அது போராட்ட காரணங்கள் வேற இருக்கட்டும், அதுல வேறுபாடு இருக்கட்டும், அந்த ஒற்றுமை உணர்வு, ஒழுக்கம், நேர்மை அதுல கடைபிடிச்சது இன்னைக்கும் இருக்கு. அதே மாதிரி மத நல்லிணக்கங்கள் இருக்கு. எங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு பக்கத்துல நடுக்காட்டுப்பட்டி, அதுல சுர்ஜித் ஒரு குழந்தை இறந்து இறக்குறதுக்கு முன்னாடியே குழாயில மாட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கெங்கு நடந்தது, மத எல்லைகள் எல்லாம் கடந்து, சர்ச்சில் ஒரு பிரேயரு, மாஸ்க்ல ஒரு தொழுகை, இதுல ஒரு அர்ச்சனை எல்லாம் நடந்ததா இல்லையா? அந்த சமூக உணர்வு, பாச உணர்வு இன்றும் மறையவில்லை, என்றும் மறையாது. நாம் ஆற்ற வேண்டிய கடமையை சமுதாயத்திற்கு எனக்கு கொடுத்தது. யூ ஹவ் given to me. நேச்சருங்கிறது, இயற்கைங்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இலக்கியத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு காதலரும் காதலியும் போனப்ப ஒரு மரத்துக்கு கிட்டக்க அவன் போய் கொஞ்சம் போறான், இங்க வேணாங்க அங்க வாங்கன்னு. ஆமா, இங்க இருந்து இல்லாம அங்க போய் அவன் கொஞ்சம்னு சொல்றேனப்ப, இந்த மரம் நான் வச்சது, அவனுக்கு தம்பி மாதிரி, அதுக்கு முன்னாடி எனக்கு வெக்கமா இருக்குங்க என்று போனதாக நமது இலக்கியங்கள் பறைசாற்றி. இயற்கையோடு ஒன்றியும் வாங்கும். என்விரான்மெண்ட், G2 கேஸ், இது அது மாதிரி எல்லா வகையிலும் உள்ளும் வகையான் சமுதாய எண்ணத்தோடு, சமுதாய உணர்வுகளோடு நாமும் திறந்து மகிழ்வாக வாழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க என்ன வாழ்வோம் என அன்பு வேண்டுதலோடு இந்த பெரு வாய்ப்பினை நல்கிய நமது அன்பு நட்புலரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி பேரரசன் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை நம்ம எல்லாருக்கும் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் வீரேசகிரன் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினர் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம்.
இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. 26 நாள் கடந்து 27 நாள் என்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்கன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா எப்பவும் போல பிச்சு உதறிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர்கிட்ட என்ன பாசிட்டிவ்னஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, வரிசையா எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் உள்வாங்கி மனசுலேயே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி எல்சிஎல் அப்படிங்கிற லிவிங் கண்டென்ட் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி, சோஷியல் சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தருக்கும் என்னென்ன பண்ண வேண்டி இருக்கு, எதெல்லாம் நம்ம அக்லியை அல்டிமேட் அப்படின்னு சொல்றது, பேடை பெட்டர்ன்னு சொல்றோம், பெஸ்ட்ன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் பாசிட்டிவ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு மிக அழகாக ஒரு செஷனை கொண்டு போயிட்டு, நமக்கு முடிஞ்சதே தெரியல அந்த அளவுக்கு தகவல் களஞ்சியமா நிரம்பி அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து சென்றிருக்கிறார் வீரசேகரன் ஐயா. அருமையான ஒரு செஷன் சார். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா பவர் பேக்கடா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். நன்றி வாய்ப்பு. நன்றி ரமேஷ் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சாரோட செஷன் பார்த்தீங்கன்னா நட்புறவில் வீரசேகரன் சாரோட ஃபீட்பேக் எப்பவுமே ரொம்ப சிறப்பு. அவங்க சாரோட ஃபீட்பேக் இல்லாமல் அந்த செஷன் முடிஞ்ச சரித்திரம் கிடையாது. அவ்வளோ அழகாக ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதே தான். அவங்க செஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த உள்ளே போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே நோட் பண்ணி வைக்கிற வழக்கம் உண்டு. சாரோட ஒரு சிறப்பான ஒரு இது அது. இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிள் சார் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது சார். நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து வாங்க, நற்புறவைக்கு வாங்க. அமுதத்தை யாரு மாலி பிறகு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க இல்லாத நற்புறவே கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னைக்கும் கடலோட அருள் இருக்கட்டும். நிறைய நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் சார், நாங்கள் வாங்கிட்டே இருக்கணும் சார். அறிவு முதல். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். நற்புலரி இன்னைக்கு செஷன் சார் சூப்பர் சார். பொதுவா காலத்தோட சக்கரத்துல பார்க்கும் நம்ம இந்த சீசான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுல ஆடுவோம் இல்லையா, அது போகும்போது எப்பவுமே எல்லாருக்கும் வயது ஏறி கொண்டு போகும். ஆனா நம்ம எப்பவுமே நற்புலரி நாயகனுக்கு எப்பவுமே இல்லை, ரிவர்ஸ்ல வருது. அது எப்படின்னே தெரியல சார். இன்னைக்கு நான் பார்த்த போது அப்படிதான் எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது. அப்படிதான் நீங்க உங்களோட அப்பியரன்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் வயது ஏறிக்கொண்டு செல்லும் போது உங்களுக்கு இளமை திரும்பி கொண்டிருக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயங்கள். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே இதுக்கு தகுதி உள்ளவர் நீங்க தான் அப்படின்றது இதுல இருந்தே தெரிஞ்சது. அடுத்தது 2வது விஷயம், இன்னைக்கு இல்லையா டைம் முடிக்கணும் அப்படின்றது எப்பவுமே இருக்கு. ஒரு ட்ரெயின் எப்ப லேட்டா கிளம்பலாம், ஆனா சீக்கிரமா கரெக்ட் டைமுக்கு போச்சு, அதை விட பாராட்டக்கூடிய விஷயங்கள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. நீ கரெக்டா 5:59 மெட்டா டேட்டா அப்படிங்குவோம். அதனாலதான் பேஸ்புக்கே பாத்தீங்கன்னா மெட்டா அப்படின்வாங்க. நான் இந்த தகவல்களை தான் அதை சேகரித்து வைக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், சிறிய விஷயங்களை எவ்வளவு ஆரோக்கியமாக நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப அருமையா சிற்பத்தை உண்டாக்கிடுது அப்படின்றது நமக்கு தெரியுது. 26 நாள்ல முடிச்சது முக்கியம் இல்ல, 99 அடி அடிச்சு அந்த கல்லு உடையிறது இல்ல, 100வது அடினால உடையிறது கிடையாது. அப்ப இந்த 99 அடியும் 26 நாட்கள் நான் இது வரைக்கும் நம்ம படுத்ததுல 27வது நாள் கண்டிப்பா நம்ம ஒரு புதுமையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல் சார். நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, அது அருணகிரி சார் ரொம்ப அழகா சொன்னாரு. முக்கியமா இந்த மிக்சி தானே, அது வேற என்ன இருக்கு அப்படின்னா, மிக்சிங் அப்படின்றது கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க உள்வாங்கிருக்கீங்கன்றது நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, அதெல்லாம் வழி நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இந்த மாதிரி நாங்க
நாங்க வயதானவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் உங்களை போன்ற இளமையானவர்கள் எங்களை வழிநடத்தி செல்வது எங்களுக்கு இல்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களே ஒரு இளைஞரா மாறிட்டீங்க அப்படிங்கிறது அப்ப எங்களுக்கும் வயசாகாது. கண்டிப்பா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்களும் இல்லையா உங்களோட சேர்ந்துருவோம். வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. பெரியவர்கள் காட்டிய வழியில் நாங்களும் பின்பற்றுவோம். நன்றி சார். நன்றி வெங்கட்ரமன் சார். அருணகிரி சார், நீங்கள் பேசுகிறேன் சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் பின்னூட்டத்தின் பிதாமகரே. ஸோ சாரு சொல்லும்போது அவரோட பின்னூட்டமே ஒரு தனித்துவமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சாரோட லெசன்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நத்திங் கேன் பி காம்பன்சேட்டட் வித் எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய அனுபவத்தை தான் பேசுச்சு இன்னைக்கு. சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் ஏன் தன்னுடைய ஒரு தொகையை தரணும் அப்படின்னு ரிசர்வேஷன்ற வேர்டே இல்லை. ரிசர்வேஷனை பெரும்பான்மை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாட்டோட எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு, ஒரு அப்பாவோட சொத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி. அந்த வகையில 3 பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல கவர்மெண்ட் ரிசர்வேஷனை டிமாண்ட் பண்றவங்க கார்பரேட் ஒரு பக்கம் இருக்கும்போது, நாங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்ப உங்க கம்பெனியில வேலை செய்யறவங்க அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க, ரோடு அரசு போடுது, மின்சாரம் அரசு உற்பத்தி பண்ணுது, அதுக்கப்புறம் லேண்ட் அரசு தருது. அதனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு காரணம் எல்லாமே அரசு இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா ரிசர்வேஷன் தரணும்னு சொன்னப்ப, இல்ல ரிசர்வேஷன் தரல, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், எங்களுடைய லாபத்துல ஒரு தொகையை நாங்க கார்பரேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2% அதை சட்டமாக்கி இருக்கு. அதுதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பத்தி அழகா சொன்னாரு. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜா நான் சிஎஸ்ஆர் தான் எடுத்துக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, தொடரட்டும் உங்கள் பணி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் பேசுகிறேன். இனிய காலை வணக்கம். குட் பேட் அக்ரி என்பதற்கு சிறந்த விளக்கத்தை தந்து காட் பிளஸ் யூ என்ற ஒரு கருத்தை இன்று பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீரசேகரன் சார் என்ற வீரத்தை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்தது திருமணத்தில் மிக்சியை வைத்திருப்பது நான் இதுதான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சொல்லிதான் மிக்சியை திருமணத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அதுக்குரிய விளக்கத்தையும் கொடுத்ததுக்கு அருணகிரி சாருக்கு மிக்க மகிழ்ச்சி. சாரி தாயர், நன்றி சார். எதுவும் ஞாபகத்தில் நான் மறந்துட்டேன். சாரி சார். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன் சார். அனைவருக்கும் இனிய நற்புதை காலை வணக்கம். இன்றைய அண்ணன் வீரசேகரன் சாருடைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பின்னோட்டத்துல அது நம்பர் 1 பின்னோட்டம் வழங்கத்துல. இன்னைக்கு கிளாஸும் அதே மாதிரி தான் இருந்தது, நம்பர் 1 தான் இருந்தது. ஏன்னா 99 பேர் ஒரு கல்லை அடிச்சு ஒரு அருணகிரி சார் சொன்னபடி 99 பேர் ஒரு கல்லை அடிச்சு உடையாது, கடைசி அடிக்கிற உடையுது அப்படின்னா அந்த 99 பேருடைய உழைப்பு எப்படி இருந்தது. சிஎஸ்ஆரை பத்தி நிறைய விஷயங்கள் புதுமையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அவருக்காக ஒரு பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகிற்கு பெயரும் விட்டார், பொன்னான உலகிற்கு பெயரும் விட்டார், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார், மிக்க நன்றி. தொடர்ந்து வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க சார். இதுல வந்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள் சொன்னதுல இருந்து நீங்க திரும்பவும் எடுத்து மெருகுங்கள். அதாவது ஒரு விஷயத்த சொன்னதை வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அது அப்படியே நிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு புதிதான தகவலை நிறைய நீங்க கொடுத்துருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். ஸ்டார்டிங்ல வந்து அந்த நம்பர்ஸை பத்தி சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வந்து இப்ப நம்பர் அப்படிங்கறத யோசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கிறோமோ, இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ற மாதிரி தோணல. அது நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நன்றி சிவகணி மேம். சவிதா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வீரசேகரன் சார் சிறப்பாக இருந்ததுங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இயல்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. தெரியல அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றியும் சொன்னீங்க. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எல்சிஆர் சொல்லும்போது எல் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நம்மளுடைய சாய்ஸ் வந்து எப்பவுமே லாஃபாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் லைஃபாக போகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். நீங்கள் சொன்னதும் சிறப்பாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லும்போது எல்லாருக்குமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இதை தான் ஆட்டிடியூட் மட்டும்தான் 100% அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி உங்களுடைய செஷன் மிக சிறப்பாக இருந்ததுங்க சார். ஒரு சார்ஜ்டு பேட்டரியாக காலையில் எல்லாரையுமே மாற்றிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சவிதா மேம். பகத் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வீரசேகரன் சாரோட செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கருத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. நல்லா ஓவரால் பார்த்தீங்கன்னா கருத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி சார். வீரசேகரன் ஐயா சொன்னது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லலை. அருணகிரி சார் தான் அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னாங்க. வீரசேகரன் ஐயா சொன்னது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு தனி மனிதன், ஒரு குடிமகனாக ஒவ்வொருத்தவங்களும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் வீரசேகரன் ஐயா சொன்னது. நன்றி. ஆனால் எல்லாருமே பழசுலேயே தான் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரியுது. அதனால தான் நான் அதை வலியுறுத்தி சொல்லணுன்றதுக்காக திருப்பி சொன்னேன். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுன்றது சார் சொன்ன கருத்து. நன்றி. எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஃபீட்பேக் வழங்கிட்டாங்க. வீரசேகரன் ஐயா, உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நான் நட்புணரியில நன்றி சொல்வதற்கு முன்னாடி சொல்றேன், 2 விஷயங்கள் யுனிக். அது வேற எங்கேயுமே நான் கேள்விப்படாத, பார்க்காத, அனுபவப்படாத 2 விஷயங்கள். நான் இது அதுல ஒண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 30 நாட்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து பலரையும் பேச வைப்பதுங்கிறது இதுதான் எனக்கு முதல் முறை. அது ஒண்ணு. 2வது, நன்றி சொல்லுவதிலும் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு உயரம், ஒரு ஹைட். நன்றி சொல்றதுலயும் ஒரு இது. அது நம்ம நிறுவனர் அவர்கள் வராதவர்களுக்கு நன்றி சொல்லுவார். வேலை நிமித்தமாக வந்துட்டு சீக்கிரமா போனவங்களுக்கு நன்றி சொல்றதோட, இது வரவே வரல, இன்னைக்கு ஃபுல்லாவே வரல, அவங்க எங்கேயோ பாம்பேல இருக்காங்க, கல்கட்டால இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, அவங்க வரவே இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுவது வேலை நிமித்தம். இல்லைன்னா நீங்க வந்திருப்பீங்க, எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. வேலை இருந்ததுனால நீங்க வரல, இல்லைன்னா கட்டாயம் வந்திருப்பீங்க. எந்த ஒரு பெரிய இது பாருங்க. இது 2வது விஷயம்.
இப்ப நான் பிசிக்கலா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா பின்னூட்டம் விட்ட அத்தனை பேருக்கும் பேரை சொல்லி நன்றி சொல்வதை விட அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கூறிட்டு கடைசியா முடிக்கிறப்போ ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். நான் மிக்சின்னு எடுத்தேன் இல்லையா, அப்ப உண்மையா நான் ஓப்பனா சொல்றேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ, இந்த ஐயா கொடுத்த கான்செப்ட் வரல, மிக்ஸ் ஆகுறது, ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி புதுசா வரணுங்கிற அந்த கான்செப்டே எனக்கு இல்லை. நான் அது நகைச்சுவைக்காக எடுத்தேன். அது என்ன நகைச்சுவை நான் பார்த்தேன்னா நீங்க நம்பலாம். டெக்னாலஜி இப்ப வர்றது மாடர்ன் கேர்ள்னு சொல்றவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த அம்மா மறுத்துட்டாங்களாம், நான் அம்மி எல்லாம் மிதிக்க மாட்டேன், அதெல்லாம் ஓல்டன் ஸ்டைல், என்னை காட்டு அம்மான்னு சொல்லுவாங்க, அதனால நான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தெல்லாம் நமக்கு அது வராது, வேணா நான் மிக்ஸி மிதிக்கிறேன், நான் மாடர்ன் கேர்ளு அப்படின்னு சொன்னாங்கன்னு இது ஜோக்கா படிச்சத அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது எங்க போயிடுச்சு பாருங்க பாசிட்டிவா. இதுதான் இணைந்து செயல்படுகிற பொழுது கிடைக்கின்ற எண்ண ஓட்டங்கள். அவங்களுக்கு நாம் தனியா பெரிய நன்றியை சொல்லலாம்ல. இந்த கான்செப்ட் இது நகைச்சுவை நிமிஷத்துல மறைஞ்சிரும். ஆனா அந்த கான்செப்ட் இணைவதற்கு ஒரு திருமணத்துல ஒன்று இணைஞ்சி 1000 காலத்து பயிராக என்னை விட்டா ரொம்ப நேரம் போவேன். எல்லோருக்கும் பின்னூட்டம் விட்ட அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நானே சொல்லிக்க மாட்டேன் அமுதத்தை தாருங்கள் என்று, நீங்கள் அனைவரும் அமுதத்தை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை எல்லாரையும் ஒரு உற்சாகத்தோட உத்வேகத்தோட நிறைய கருத்துக்களோட இன்றைய நாள் தொடக்கத்தை தொடங்கி வைத்த வழங்கிய இன்றைய நாள் பேச்சாளர், இன்றைய நாள் பயிற்றுனர் வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஒன்று வெளிப்படுத்திக்கிறோம். வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறோம். நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்ல நபருடன் நாளை சந்திப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.